நம்ம தென்காசியில செடாய் 2.0 சக்சஸ்ஃபுல்லா லான்ச் பண்ணிருக்காங்க. செடாய் என்பது தொழில் முனைவோர்களுக்கு வழிகாட்டுவதற்கும் அவர்களின் வணிகத்தை மேம்படுத்துவதற்கும் செயல்படும் ஒரு முக்கிய அமைப்பாகும். இது வணிகத்தில் உள்ள சவால்களை கடந்து தொழில் முனைவோர்களை வெற்றியாளர்களாக மாற்ற உதவுகிறது. புதிய மற்றும் அனுபவம் வாய்ந்த தொழிலாளர்களுக்கு தேவையான வணிக யுக்திகள் மற்றும் நிதி மேலாண்மை குறித்த பயிற்சிகளை அளிக்கிறது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கிளைகளை கொண்டுள்ள இந்த அமைப்பு உறுப்பினர்கள் தங்கள் தொழிலை வளர்க்கவும் புதிய கூட்டாளிகளை கண்டறியவும் உதவுகிறது. பல்வேறு வணிகங்களின் வெற்றி கதைகளை அடிப்படையாக கொண்டு புதிய தொழில் முனைவோருக்கு தேவையான ஆலோசனைகள் மற்றும் சந்தைப்படுத்துதல் உத்திகளை வழங்குகிறது. தற்போது தென்காசியில் நடைபெற்ற செடாய் 2.0 நிகழ்ச்சியில் செடாய் நிறுவனர் டாக்டர் ரியாஸ், தொப்பிவாப்பா நிறுவனர் உமர் முக்தார், மதுரை முத்து உள்ளிட்ட பல்வேறு பிரபலங்களும் முன்னணி தொழில் முனைவர்களும் கலந்து கொண்டனர். வாருங்கள் அவர்கள் பேசியதை இந்த காணொளியில் காண்போம். முதலில் பேசத் தொடங்கிய பாரத் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸின் செக்ரட்டரி மிஸ்ஸஸ் காந்தி கல்வியின் முக்கியத்துவம் பற்றியும் செடாயின் முக்கியத்துவம் பற்றியும் பேசினார். அதில் அவர் கூறியதாவது, tie-up like talk between SEDOI and education. This education plays a vital role and it starts first from the classroom. What do you want to do? What do you want to become? This is the question which lingers for every parent who put their kids in the school. When we started the school in a rented building in Melagram, we had just 32 students and only 3 teachers, 3 classes like LKG, UKG and first standard. And still I remember all the 32 students. And when Sabrinathan called me over phone and asked, I gave the entire gist of his family, his name, and his classmates. That is all because of the passion we have in our work, nothing else. So what I mean to tell you, when they approach for the school, they want their kids to blossom and become the best. It can happen. It is not that it cannot happen, but a clay is given to the teacher. The teacher molds it very well. The teacher maybe pathingana rose wood varum, teak wood varum, murunga mara varum. Enga correspondence are eppome solvanga. Different varieties of children are there. Different qualities of children are there. Different intelligence of the kids are there. பட் எல்லாரையும் அவங்களோட லெவலுக்கு அவங்கள இன்னும் கூட ஒரு 20% ஒரு 30% அவங்கள நம்ம we have to mold them and make them better. That is the work given to a teacher. So that is what we are doing. But SEDOI, we mold and give, but SEDOI makes it a diamond. That's what I was able to feel when I was sitting and looking at each and every one of the entrepreneurs. I was thinking, my own students are there. It's not only the marks or the education alone paves way. It is not that. It is how you take up your life with integrity, honesty. You can be very, very successful in life. அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க இந்த SEDOI platform polishes and so many new business people and all today I've seen, which I have recorded in my mind, like what to do next for our own school, what to be done there, and how many of them can I make use of in our institutions. That was the mind, that was the thinking I was having. So I have to thank Sabrinathan for having called me, and this platform is a wonderful platform for having made me learn so many things. இதில் தொப்பிவாப்பா பிரியாணி நிறுவனர் கலந்து கொண்டார். அதில் அவர் நிறைய நுணுக்கமான விஷயங்களை பகிர்ந்தார். அதில் அவர் கூறியதாவது, செடாய் எப்போதுமே ஒரு விஷயத்தை பெருசாக சிந்திக்கக்கூடியது. இந்த சமுதாயத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கு.
இதுல நம்மளோட மிக முக்கியமான ஒரு விஷயமே என்ன அப்படின்னா, மாற்றத்தை யார் கொண்டு வரா, அப்படிப்பட்ட மனிதர்கள் யாரு அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ நான் எப்போதுமே வந்து ரியாஸ் பிரதரை பார்க்கும்போது ஒரு நாளும் வியந்து தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அவருடைய செயல்பாடுகள் இருக்குல்ல, அந்த செயல்பாடுகள் வந்து ரொம்ப முக்கியம். இங்க ஒரு பக்கம் அவருக்கு உண்டான பாலி மார்பிள் பிஸ்னஸ், அது வந்து பீக் அளவில் வந்து சைனாவில் மிகப்பெரிய ஒரு ஃபேக்டரியோட இது பண்ணிட்டு இருக்காரு. சரி, அதில் பிஸ்னஸில் கான்சன்ட்ரேஷன் இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா லே அவுட் ரியல் எஸ்டேட்ஸ் ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம் பிஸியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வியட்நாமுக்கு குழந்தைகளோட டூர் போய்கிட்டு இருக்காரு. சரி, அப்படிதான் இருக்காருன்னு பார்த்தா திடீர்னு இங்கே தென்காசியில் ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ டைமையும் ஃபேமிலியையும் டீமையும் மேனேஜ் பண்ணுறது வந்து எப்படின்னு நம்ம ரியாஸ் பிரதரை பார்த்து கற்றுக்கலாம். அது ஒரு மிக சிறந்த ஒரு ஆளுமை மிக்க ஒரு விஷயம். இதுக்கு எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தா அதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்மளோட குரல்ல இருக்கக்கூடிய தத்துவம் தான். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். அவருடைய எல்லா விதமான ஆளுமை மிக்க தலைவர்களையும் பார்த்தா, அருள் சாரா இருக்கட்டும், ரமேஷ் சாரா இருக்கட்டும், நம்ம நிஷாபிடா அண்ணனாக இருக்கட்டும், கிருத்திகா மேடமாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் சரியான ஆளுமை மிக்க தலைவர்கள் அவங்க கரெக்டாக நியமனம் பண்ணிடுறாங்க. அவங்க அதை ஓனர்ஷிப் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்போதான் நான் நினைச்சேன், சிடாய் இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு உன்னிப்பாக அவர் கவனிக்கிறாரோ அதே மாதிரி அவர் நிறுவனத்திலையும் சரியான மனிதர்களை அவர் நியமனம் பண்ணியிருப்பாரு. அதனால அவர் அடுத்தடுத்த கட்டத்தை வந்து நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. தென்காசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷமான இங்கே நிறைய தருணங்களை நான் பார்த்தேன். எல்லாருக்கும் வந்து வாய்ப்புகள் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். சிடாயில் ஒரு மிகப்பெரிய மாற்றமாக நீங்கள் பார்க்குறது என்ன அப்படின்னா, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆத்மார்த்தமாக சொல்லுங்கள். கல்யாணத்துக்கு கோட்டு போட்டது வேற. கல்யாணத்தில் நம்ம கோட்டு போடுவோம். கல்யாணத்துக்குன்னு கோட்டு எடுக்காம நான் வந்து இப்போதான் சார் நான் கோட்டே போடுறேன், சிடாயால தான் நான் கோட்டு போடுறேன் அப்படின்னு இப்போ உள்ளவங்க எத்தனை பேர் கை மட்டும் தூக்குங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஒரு பாராட்டுகளை கொடுங்க. இது வரைக்கும் நான் மேடையில் பேசினதே இல்லை, மற்றவர்கள் முன்னாடி பேசுறது எனக்கு கூச்சம் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? கை தூக்குங்க. இந்த 2 அமைச்சு தந்தாரு பாத்தீங்களா, அதுக்காக அவருக்கு ஒரு கை தட்டுங்க. ஆடைன்றத ரொம்ப சாதாரணமா நம்ம நினைக்கிறோம். ஆனா இந்த ஆடைக்கும் அதுக்கான அங்கீகாரத்துக்கும் நம்ம போடுவதற்கும் இங்க மிகப்பெரிய போராட்டங்கள் வரலாற்றில் நடந்திருக்கு. இன்னைக்கு நம்ம ஒரு அங்கீகாரத்தோட இங்கே நான் நிறைய பார்த்த அண்ணன் ஒருத்தர் வந்து சிவில் கான்ட்ராக்ட் பண்ணுறவங்க, ஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்க. அவர் கோட் ஷூட் போட்டுட்டு போய் பேசுகிறப்ப எப்படி இருக்கும், காலம் ஃபுல்லாக வேட்டி சட்டை போட்டுட்டு இப்படியே இருந்த ஒரு நபர். ஸோ அப்படி ஒரு தளத்திலையும் இங்கே இருந்த பல இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து அவங்களோட தளத்தில் ஃபேமிலியிலே ரசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்களே. உங்களோட மனைவிகள், உங்களோட பிள்ளைகள் எல்லாமே கோட் போட்ட உடனே வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு ரொம்ப ரசிப்பு தன்மையாக இருந்திருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. இது சிடாய் பண்ணது. சரி, இவ்வளோ பேருக்கு இத்தனை மிக்க ஆளுமைகள் இருக்கும் போது அவர்கள் எல்லாத்தையும் இந்த மேடையில் ஏற்றி இவ்வளோ பெரிய ஒரு எல்இடி ஸ்க்ரீனில் அவங்களோட ஃபோட்டோவும் போட்டு அதை அழகுபடுத்துது பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு சல்யூட் சார். ஸோ ஒரு இடத்துலையும் நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் இங்கே இருக்கக்கூடிய, இப்போ நாங்கள் உங்களுக்கு என்ன பயிற்சி கொடுக்குறோம், எங்கெங்கே கற்றுக்குறோமோ அந்த விஷயத்தை நாங்கள் கொடுக்குறோம். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய தலை சிறந்த தொழில் முனைவோர்களை அவங்களுடைய அனுபவத்தை கொண்டு வந்து இங்கே உள்ள சிடாய் மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணுன்றதுல ரியாஸ் பாய் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. சிடாய் டீம் ரொம்ப தெளிவாக இருக்குது. அவங்களுடைய ஒரு செலெக்ஷனை பாருங்களேன், எங்கெங்கெல்லாம் யாரெல்லாம் வந்து தொழிலில் அவங்களே நின்று ஜெயிச்சிருக்காங்க, அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது, ஒன்ஸ் இன்ட்ரோடக்ஷன் ஆன பிறகு அவங்க சிடாய் மெம்பர் டைரெக்டாக அவங்க கூட கனெக்ட் பண்ணிக்கிறது அப்படின்ட்டு. இங்கே கூட ரொம்ப இதாக சொன்னாங்க, 50 கோடி ரூபா பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றது 500 கோடி ரூபா பிஸ்னஸ் பண்ணுற லட்சியம். அதில் அவருக்கு எதுவும் நம்ம ஷேர் கொடுக்க போகிறது இல்லை. பட் அது அச்சீவ் ஆச்சு அப்படின்னா அதுதானே ஒரு பெரிய பொருளாதாரம். நம்ம ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய பொருளாதார இலக்கை என்ன சொல்கிறோம், அரசாங்கத்திலேருந்து 1.5 ட்ரில்லியன்கிறோம். அந்த ட்ரில்லியனில் சிடாயோட பங்களிப்பு என்ன அப்படின்றது ஒரு ஆளுமையான ஒரு விஷயம்ல. அதில் உங்கள் எல்லாருமே அந்த ஒற்றுமையுடன் சிந்திச்சு செயல்படுவது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் வந்து தொழில் முனைவோர்கள்ன்றது ரொம்ப முக்கியம். உங்கள் கூட இருக்கிறவர்கள் இருக்காங்களா, உங்கள் கூட உழைக்கக்கூடியவர்கள், அவர்கள் எல்லாமே உங்களோட அமானியம். அவர்களுடைய குடும்பத்துக்கு வந்து
எல்லா விஷயமும் செயல்களும் வந்து உங்கள் மூலமாக நடக்க போகுது. அதனால டீமை டெவலப் பண்றதுக்கெல்லாம் யோசிக்காதீங்க. எவ்வளவு வேணாலும் டெவலப் பண்ணுங்க. இறைவன் அதுக்கான அருட்கொடையும் அதுக்கான வருமானத்தையும் அதுக்கான பரக்கத்தையும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருப்பான். ஸோ அந்த ஒரு நீயத்தோட வந்து எவ்வளோ பெரிய டீமை வேணாலும் டெவலப் பண்ணுங்க, எவ்வளோ பேருக்கு வேணாலும் வேலை வாய்ப்பை கொண்டு வாங்க. அதுதான் வந்து சரியான ஒரு தளமா நீங்க மேலும் மேலும் முன்னேறதுக்கு. எல்லா வேலையும் நான் தான் செய்வேன், இப்போ இங்க ரியாஸ் சார் இருக்காரு, எல்லா வேலையும் அவர் தான் செய்வேன் அப்படின்னா ஈவென்ட் நடக்காது. அவர்களுக்கு பொறுப்பு கொடுத்து உங்கள் டீமுக்கு யார் யார் வேணுமோ அவர்களை சரியான முறையில் வழி நடத்தி டீமை டெவலப் பண்ணுங்க. கண்டிப்பாக அது வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வெற்றியை பெற்றுத்தரும். நேரங்கள் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு இறைவனுக்கும் இயற்கைக்கும் நன்றி சொல்லி இங்கே சிடாயில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். முக்கியமாக இதில் தமிழ் சினிமாவின் நகைச்சுவை நடிகரும் ஸ்டாண்ட் அப் காமெடியனுமான மதுரை முத்து கலந்து கொண்டார். அதில் அவர் வாழ்க்கையின் மிக முக்கிய தத்துவங்களை தனது நகைச்சுவை வாயிலாக பேசினார். அதில் அவர் கூறியதாவது: தென்காசியில் இது வரைக்கும் எத்தனையோ நிகழ்வுகள் நடந்தா கூட முதன்முறையாக தென்காசியில் அந்த அரங்கம் முழுவதும் கோட் சூட்டோடு இருக்கிற ஒரு மேடைன்னா அது செடாய் மேடை தான். இப்போ அதுக்கு தென்காசி இதுக்கு முன்னாடி நடந்திருக்காது, இதுக்கு பின்னாடி இனிமேல் நடக்க போகிறது. ஓடிக்கொண்டே இரு, இல்லை என்றால் நடந்து கொண்டிரு, அதுவும் முடியவில்லை என்றால் தவழ்ந்து கொண்டிரு, ஆனால் நின்று மட்டும் விடாதே அப்படின்னு ஒரு வாசல் உண்டு. பரவாயில்ல, குத்து விளக்குல தான் ஆரம்பித்தோம், அங்கேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். அந்த விளக்கில் ஒரு 3 விஷயம், முக்கியமான விஷயம், அது உங்களுக்கு பொருந்தும். இந்த குத்து விளக்கில் 3 விஷயம். அது எண்ணெய் இருக்கும், ஆயில், திரி இருக்கும், அதுக்கு மேலே தீ இருக்கும். 3ஐயும் சேர்த்துருங்களேன். எண்ணெய், திருத்தி. நம்மளை திருத்தி நம்மளை செதுக்கி கொண்டதால் இந்த அரங்கத்துக்குள்ள எத்தனை பேரும் வெற்றியாளராக இருப்பதில் ஒரு பெரிய சட்டம். அதுதான் எல்லாமே புதுமை. எனக்கு இந்த செங்கோல் இத்தனை வரைக்கும் எத்தனையோ மேடையில் போயிருக்கிறோம். அது ரமேஷ் சார் அவரே கையால் செஞ்சதுன்னு சொல்லும் போதெல்லாம் ஒரு புதுமை. இப்பையும் நீங்கள் திருப்பூர் போயிருந்தீங்கன்னா அது திருப்பூர்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, ஒரு சின்ன பீகார்னா சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 65% வெளி மாநிலத்தில் இருக்கிற மாதிரி தொழில் வாய்ப்பு மாறின நேரத்தில், நம்ம இளைஞருக்கெல்லாம் வேலை வாய்ப்பு குறைந்து கொண்டு வர நேரத்தில், அது ஒரு நேர்மறை எண்ணத்தோடு மரியாதைக்குரிய செடாயினுடைய பவுண்டர் ரியாஸ் அவர்கள் என் மண்ணில் என் இளைஞர்களுக்கு வேலை வேணுன்ற அந்த நல்ல நோக்கத்தோடு ஆரம்பிச்சிருக்கிற இந்த செடாய் பெரிய வெற்றி அடையணும் அப்படி என்பதா என்னுடைய அன்பும் உங்களுடைய அன்பும். ரொம்ப அழகான மேடை. ஏன்னா 1976 HCL ஆரம்பிக்கும் போது, தூத்துக்குடி சிவநாடார் ஆரம்பிக்கும் போது, மொத்தம் அதில் ஆரம்பிக்கும் போது இருந்தவர்கள் வெறும் 6 பேர் தான். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய 3வது பணக்காரர், இந்தியாவில் 3வது பணக்காரர், உலகளவில் 47வது பணக்காரராக சாதாரண தூத்துக்குடியில் பிறந்து கும்பகோணத்தில் அரசு பள்ளியில் படித்து 76 6 நபர்களுடன் ஆரம்பிக்கப்பட்ட HCL இன்னைக்கு உலக நாடுகளில் HCL இல்லாமல் இல்லை என்று சொல்லி 10,50,000 பேர் இருக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா இங்கே அப்படி ஆரம்பித்தது. தென்காசியில் வெறும் 30 பேரோடு ஆரம்பித்த இந்த செடாய் இன்னைக்கு 80 பேராக விசாலமாயிருக்குன்னா இன்னும் அடுத்தடுத்து பெரிய ஆச்சரியம். ஏன்னா சில ஆரம்பிக்கிறது ஈஸி, ஆரம்பிச்சிடும். 30 பேர் ஆரம்பிப்பாங்க, 3 வருஷம் கழிச்சு 3 பேராக இருக்கிற இடம்லாம் பார்த்துருக்கேன். யாரு? ஆடியோ காரு, மைக்கு, நான். அப்படிலாம் இல்லாமல் விசாலம். இப்போ எல்லாரும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கு. நீங்கள் முறைச்சி பார்க்குற பார்த்தா எனக்கு பயமாக இருக்கு. இது வரைக்கும் போன மேடையில் என்னை அதிர்ச்சி உள்ளாக்குறேன். ஏன்னா எப்பவுமே கோட் சூட்டு போட்டாலே ஒரு கம்பீரம் வந்துடும், கைத்தட்டுற மாதிரி. நான் அப்படி இருக்கக்கூடாது. நிறைய வருஷந்தோறும் ஒரு குழந்தைய பெற்றெடுத்துக்கிட்டே இருக்கார் ரியாஸ் சார் அவர்கள். நெல்லையில், சேலத்தில், சென்னையிலன்னு சொல்லி செடாய் எல்லா இடத்திலும் விசாலமாகுது. இது இன்னும், ஏன்னா இப்போ தூத்துக்குடினா முத்து நகரம், கும்பகோணம் என்றால் கோயில் நகரம், சேலம் என்றால் மாங்கனி நகரம், பொள்ளாச்சி என்றால் தேங்காய் நகரம் என்று ஒவ்வொன்றுக்கும் ஒரு நகரம் இருக்கும்போது தென்காசியை தொழில் நகரமாக மாத்துறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு செடாய் ஆரம்பிச்சேன்னா இதெல்லாம் கேட்பதற்கு நல்லா இருக்கும். ஆனால் தொழில் நகரம் இருக்கும்போது தான் அந்த நாட்டிற்கு ஒரு வளர்ச்சி. அந்த வகையில் ரொம்ப அழகான மேடை. இந்த மேடையில் எனக்கு என்ன, ஒரு நகைச்சுவையாளருக்கு வேலை அப்படின்னா இதுவும் ஒரு மோட்டிவேஷனல். மன அழுத்தம், ஒரே அந்த பிஸ்னஸ் ஸ்ட்ரெஸ்லேயே இருக்கவங்களுக்கு
ஒரு 3 நிமிஷம் 5 நிமிஷம் மனசு விட்டு சிரிச்சாலே அதை மாதிரி சிறந்த மோட்டிவேஷன் எனக்கு எதுவும் இல்லை. எனக்கு தெரியும், மேடையில் நிறையா பார்த்துருக்கீங்க, கேட்டிருக்கீங்க. காரணம், சிரிக்கும் போது மட்டும் உடம்புல உள்ள 4 வகையான ஹார்மோன்கள் சுரக்கும். எண்டோர்பின் ஒரு ஹார்மோன், அதோட செரோட்டின் என்ற ஹார்மோன், இதெல்லாம் உற்சாகமாக வச்சுக்கும். இன்னும் நம்ம வேலையை வேகமாக செய்வதற்கு, இன்னும் விசாலமாக செய்வதற்கு அதெல்லாம் வேணும் சார். சின்ன சின்ன என்டர்டைன்மெண்ட் வேணும். இல்லாட்டி வாயில் சொல்ல முடியாத அளவுக்கு நோய் நொடியில் குறிப்போம் நேரத்தில். இது அழகான மேடையாக இருந்தது, ரொம்ப தருணம். ஏன்னா நான் ஒரு வார்த்தை சொல்வேன், சிரிப்பதற்கு நேரம் ஒதுக்கலைன்னா நீங்கள் டாக்டருக்கு நேரம் ஒதுக்கிறீங்க. இங்கே எத்தனையோ டாக்டர்களாக அத்தனை பேரும் மேடைக்கு வந்தீங்க. அதுக்கு என்ன காரணம்னா, உயர்வுகளுக்கு காரணமானவர்கள் உற்சாகப்படுத்துவர்கள் மட்டுமே. இந்த செடாய் உற்சாகப்படுத்தினால் இத்தனை பேர் இன்னைக்கு உற்சாகம் அடைஞ்சிருக்கேன். அதனால தான் அந்த வார்த்தை சொன்னேன். எனக்கான நேரம் நிறைவடையும் நினைக்கிறேன். நிறையா கிளைகள், நிறைய பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். சேலமில் இருக்குது, திருச்சியில் இருக்குது, இன்னும் தஞ்சாவூர், தென் மாவட்டம் நாகப்பட்டினம் வரைக்கும் செடாய் போக வேண்டும். நம்ம தமிழ் இளைஞர்கள் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கணும், வேலை வாய்ப்பு பெருகணும், அவங்களும் தொழிலதிபர் ஆகணும், அவங்க மூலம் நிறைய இளைஞர்கள் வர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. முடிச்சிடவா சார்? பார்த்தீங்களா? ஏன்னா சார் அப்படி அங்கேருந்து பார்த்தாரு, அப்புறம் முன்பக்கம் வந்து நின்றார். இதெல்லாம் வந்து எங்களுக்கு சிம்பிள். முடிச்சுக்கல். சில நேரத்தில் முன்னுக்கு வந்து இப்படியெல்லாம் சொல்லுவாங்க, அதையும் கவனிக்காமல் இங்கிட்டு திரும்பி பேசுவேன், அப்புறம் சுரண்டுவான். போதுங்க சார், அப்புறம் மைக்கவே ஆஃப் பண்ணிடுவான். இந்த மாதிரி அவமானத்துக்கு அடுத்து நான் நிறுத்துறதுக்கு முன்னாடி, ஏன்னா நேரம் நிரம்ப விஷயங்கள் அத்தனை பேர் மேடையில் போட்டு கௌரவிச்சது, அவங்களுக்கு எல்லாமே அழகாக சொல்லிட்டார் சார். நான் சொல்ல வேண்டியதை ஆக மொத்தம், நான் கண்ட சமீப கால ஒரு நிறுவனத்தில், அதாவது தங்கம் செய்ய முடியாதே ஒரு சங்கம் செய்யுவாங்க, இன்னைக்கு செடாய் அமைப்பு அதை செஞ்சிருக்கிறது. பெரிய வளர்ச்சி இருக்குன்னு எனக்கு கூடுதல் சந்தோஷம். நம்ம மக்கள் நிரம்ப பல பயன்பெறும் என்று எனக்கும் இந்த அழகான மேடையில் இந்த அன்பான மனிதர்கள், இந்த பாசிட்டிவான மனிதர்களை பார்ப்பதற்கு இந்த வாய்ப்புக்கு பெரிய நன்றி சொல்லி அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி. செடாய் 2.0 தென்காசி லான்ச் பண்ணியிருக்காங்க. எப்படி மேம் பார்க்குறீங்க? Sedai 2.0 வந்து I feel Tenkasi is much blessed to have so many entrepreneurs, and it is a great platform for all youngsters, and definitely this Sedai will flourish very well in Tenkasi is my feel. So it's not only becoming engineers and doctors, but all entrepreneurs will make Tenkasi a great place. ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நெட்வொர்க்கிங் டீம் இருக்கிறதுல வந்து ஒரு தமிழ் ஆண்டர்பிரனர் டீம் வந்து இன்னைக்கு லோக்கலில் எல்லா ஊர்கள்லையும் எல்லா மாவட்டங்கள்லேயும் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு சிறாய் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி சேலம், திருச்சி, ராமநாதபுரம், மதுரை அப்படின்ட்டு பல மாவட்டங்களில், இப்போ சென்னை அப்படின்னு எல்லா மாவட்டங்கள்லையும், இதில் தென்காசியை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ மேடையில் சொன்னது தான். ஸோ இங்கே இருக்கக்கூடிய பல மக்களை, ஓகே, நம்ம எப்போதுமே சொல்லுவோம், ஒரு மாற்றம் அப்படின்றது முதல் தலைமுறை பட்டதாரி அப்படின்றது ஒரு முன்னேற்றமாக மாறும், படிச்சுட்டு அவங்க வேலைக்கு போகிறாங்க அப்படின்றது. அதே மாதிரி முதல் தலைமுறை தொழில் முனைவோர்கள் இருக்காங்களே, அதுவும் ஒரு மிகச்சிறந்த மாற்றம் தான். அப்படிப்பட்ட தொழில் முனைவோர்களை சரியான வாய்ப்புகள் கொடுக்கறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். ஸோ அப்படிப்பட்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுல செடாய் என்றைக்குமே வந்து முதன்மையாக இருக்காங்க. அதே மாதிரி இண்டிவிஜுவல் பிராண்டிங் அப்படின்பாங்க. ஒரு தனித்தனி மிக்கவர்களே வந்து சரியான பிராண்டிங்காக வந்து பர்சனல் பிராண்டிங் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுலேருந்து, பயிற்சி கொடுக்கறதுலேருந்து, இது எல்லாத்தையும் வந்து செடாய் வந்து பர்சனல் கேர் எடுத்து ஒரு ஆண்டர்பிரனரையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் வந்து அவங்களுடைய க்ரோத்துக்கான மிகப்பெரிய வளர்ச்சிக்கான காரணம். நான் வந்து நிரம்ப செடாயில் பங்கெடுத்திருக்கேன். மதுரை, திருச்சி, அந்த மாதிரிலாம். தென்காசியில் இன்னும் கொஞ்சம் அட்ராக்ஷன் நிறையா இருந்தது. எல்லாருமே வர்றவங்க எல்லாருமே கோட் சூட்டோட வரணும், அந்த ஒரு விஷயம். அதுபோக ஒரு 30 பேரோட ஆரம்பிச்சது இன்றைக்கி 80 பேராக விசாலமாக இருக்கிறது. அது கூடுதல் சந்தோஷம். ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க, தொழில் பண்ண முன்னேறன்றது, யங்ஸ்டர் மாறுறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. இதை என்கரேஜ் பண்ணக்கூடிய செடாய்க்கு நான் பாராட்டு சொல்லணும். ஏன்னா நிரம்ப நம்ம மக்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் வேறு திசைகளில் போகிறப்ப அவங்கள நல்வழிப்படுத்தி நிறையா மாவட்டங்களில் இந்த செடாய் அமைப்பு உருவாக்கி நிறையா தொழில் முனைவர்களை வெற்றி பாதை கொண்டு வர்றதுக்கு என்னுடைய பெரிய வாழ்த்துக்கள். இது தொடரும் போது பெரிய ஒரு தொழில் புரட்சியாக இருக்கும். ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. கிட்டத்தட்ட 5 மாதம் முன்னாடி ஒரு 33 பேரோட ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு இன்னைக்கு கிட்டத்தட்ட வெறும் 6 மாதத்தில் கிட்டத்தட்ட 16 கோடிக்கு மேலே டர்ன் ஓவர் ஜென்ரேட் பண்ணி மெம்பர்ஸ்க்கு ப்ராஃபிட் எடுத்து கொடுத்துருக்கோம். அண்ட் கிட்டத்தட்ட அதனால ஒரு 80 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நாங்கள் செடாய் வந்து ரொம்ப பெருமையாக ஒரு திருவிழாவாக கொண்டாடுறோம் சார். கண்டிப்பாக நல்ல விஷயம் சார். முதல்ல நாங்கள் மெம்பர்ஸ் கம்மியாக இருந்த போதே அவ்வளோ பிஸ்னஸ் வந்து இதை ஷார்ட் டேர்மில் இவ்வளோ நாளில் இவ்வளோ பிஸ்னஸ் எடுக்க முடியுமான்னு கேட்டால் அது பெரிய ஆச்சரியம் தான். இப்போ வந்து மெம்பர்ஸ் வேறு நிறையா இருக்காங்க. கண்டிப்பாக எங்களுக்கும் பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது.
நிறைய பிஸ்னஸ் வரும் சார். கண்டிப்பாக நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு 1 வீக்லலாம் ஒரு 7 to 8 crores அந்த மாதிரி கிடச்சிருக்கு எங்களுக்கு. செடாய் வந்து தே ஆர் பில்டிங் அவுட்ஸ்டாண்டிங் ஆண்டர்பனர்ஸ். நம்ம ஒரு தொழிலில் தொடங்குறோம் அப்படின்னா அது எப்படி பில்ட் பண்ணுறது, அது எந்த விதத்தில் அவங்க வளரணும், எந்தெந்த கான்டாக்ட்ஸ் எடுக்கணும், அவங்க நெட்வொர்க்கிங் எப்படி பண்ணணும், ஒரு ஓவராலாக ஒரு 360 டிகிரியாக ஒரு ஆண்டர்பனர் உருவாக்குறது தான் செடாய். இப்போ செடாய் தென்காசி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் டிசம்பரில் வந்து ஒரு 35 மெம்பர்ஸோட தான் ஜாயின் பண்ணாங்க. இப்போ 80+ மெம்பர்ஸோட 2.0 கிராண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அவ்வளோ வெல்கம் பண்ணுறாங்க இங்கே உள்ள ஆண்டர்பனர்ஸ். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து தரோவாக 360 டிகிரியாக ஒரு க்ரோத் இருக்குது ஆஸ் அன் ஆண்டர்பனராக. அவங்க பிஸ்னஸ்லையும் சரி, அவங்க நெட்வொர்க்கிங்லையும் சரி. ஸோ இது வந்து ஒரு கிராண்ட் சக்ஸஸாக நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி ஃப்ரம் த டவுன் சவுத் நாங்கள் தென்காசி ரீஜனில் டிசம்பர் ஸ்டார்ட் பண்ணோம் வித் தி மினிமம் பாயிண்ட் ஆஃப் 35 மெம்பர்ஸ். வித் ஷார்ட் ஸ்பேம் 6 monthsல நவ் வி ஆர் வித் 80 மெம்பர்ஸ். ஸோ வி ஆர் க்ரோயிங் அண்ட் வி ஆர் yet to grow more. சார் ஆக்சுவலி செடாயிங் வந்து ஒரு 360 டிகிரியில் ஒரு ஆண்டர்பிரினர்ஸை க்ரோ பண்ணக்கூடிய ஒரு ஃபேண்டாஸ்டிக் பிளாட்ஃபார்ம் சார். நான் ஒரு MBA ஸ்டூடெண்ட், நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். வாட் நான் என்னோட ஸ்டடீஸில் என்னெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு செடாய் ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது சார். ஸோ ஒரு கார்பரேட் ப்ராக்டிசஸ், ஒவ்வொரு மீட்டிங்லையும் ஒரு கார்பரேட் ப்ராக்டிஸ் இருக்கும். நம்மள நெக்ஸ்ட் லெவல் க்ரோ பண்ணிக்கிறதுக்கு செடாய் ஒரு ரொம்ப ஒரு சூப்பர் கார்பரேட் டூல் சார். எல்லாருமே செடாய் யூஸ் பண்ணி வேற லெவலில் வரலாம் சார். ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா செடாய் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பிஸ்னஸ், நம்ம கடை, நம்ம என்ன பண்ணலான்னு காம்படிஷனை பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்போம். பட் செடாய் வந்ததுக்கு அப்புறமாட்டி தான் காம்படிஷனை விட கனெக்ஷன் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிய வந்தது. ஏன்னா இங்கே நாங்கள் ஒரு கேட்டகரியில் ஒருத்தவங்க தான் இருக்கிறோம், எங்களுக்குள்ள காம்படிஷனே கிடையாது. 80 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. ஒருத்தவங்க வளர்றதை பார்த்து இன்னொருத்தவங்க சந்தோஷப்படுறது அப்படின்னா செடாய்க்கு உள்ளதான் நினைக்கிறேன், இந்த காம்படிட்டிவான என்விரான்மெண்ட்ல. அதுதான் சார். ஸ்கூலுக்கு எதுக்கு போகிறோம், நம்ம அறிவு கெயின் நாலேஜ் பண்ணிருப்போம். ஆனால் செடாய்க்கு வந்து நம்ம பிஸ்னஸ் க்ரோ பண்ணிருப்போம். ஸ்கூல் மாதிரி தான் செடாய். நம்மளுக்கு நிறைய கற்றுக் கொடுத்து நம்மளை வந்து பெரிய ஒரு ஆளாக ஆக்குறது. இப்போ இருக்கிற பிஸ்னஸ் இல்லாமல் சின்ன பிஸ்னஸாக இருந்தால் கூட பெரிய பிஸ்னஸ் ஆக்குற மாதிரி தான் செடாய். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பனராக இருக்கும்போது வந்து எப்படின்னா லைக் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ் இருப்பாங்க ஃபோரம் உள்ள, அவங்கக்கிட்ட வந்து நாங்கள் நிறைய லேர்ன் பண்ண முடியும். ஏன்னா வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பனராக இருக்கும்போது என்ன ஃபீல் பண்ணுவோம்னா, நம்ம ரொம்ப கற்றுக்கிட்டு வந்து நம்ம வந்து எதுவும் சஸ்டெயின் பண்ண முடியாது பிஸ்னஸில். அதனால் இங்கே வந்து ஃபோரமில் இருக்கிற ரியா சார் ஆகட்டும், எங்களோட ரீஜனல் டைரக்டராக இருக்கட்டும், எல்லாரும் வந்து இருக்கிற மெம்பர்ஸ் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் இருப்பாங்க. அவங்கக்கிட்டேருந்து நாங்கள் நிறைய பிஸ்னஸ் எக்ஸ்சேஞ்சும் பண்ணிப்போம். அவங்கக்கிட்ட இருக்கிற பிஸ்னஸ் மாடியூல்ஸ் கற்றுப்போம். மிஸ்டேக்ஸை வந்து அது பண்ணக்கூடாதுன்ற அந்த விதத்தில் நாங்கள் வந்து திருத்தி நம்ம கற்றுப்போம். இப்போ செடாயில் வந்து என்ன பெனிஃபிட்ஸ்லாம் மேம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இப்போ இன்றைக்கி நான் அட்டென்ட் பண்ணதுலேயே எவ்வளோ பிஸ்னஸ் எவ்வளோ யாரெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிற இன்டிமேஷன் கிடச்சது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் நினைக்கிறேன் நான். நிறைய பீப்புளை கனெக்ட் பண்ணுறது வந்து இட் இஸ் ஹெல்பிங் அஸ். என்ன அப்படின்னா நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பித்தா மட்டும் போதும். இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஒரு சேல்ஸ் மார்க்கெட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதுவும் டிஜிட்டல் ப்ரெசன்ஸ், பர்சனல் பிராண்டிங், பிஸ்னஸ் பிராண்டிங் நிறைய சொல்கிறாங்க. மெம்பர்ஸ்க்கு யாருக்கு ஒரு பிஸ்னஸ் ஒன்றுக்கு யார் அப்ரோச் பண்ணுறது, யார் மூலம் பெனிஃபிட் இருக்குன்னு கண்டிப்பாக தெரியுதில்லை. பட் அவங்க செடாய் மெம்பர் ஆகிட்டா மட்டும் போதும். கம்ப்ளீட்டாக அவங்க பர்சனல் பிராண்டிங், பிஸ்னஸ் பிராண்டிங், எலைட் கான்டாக்ட்ஸ் எல்லாமே செடாய் சூப்பராக கற்றுக் கொடுக்குது. இதோட கட்டமைப்பு, அதாவது செடாயோட எக்கோ சிஸ்டம் அவங்களை 360 டிகிரி சூப்பராக மோல்ட் பண்ணி ஒரு எக்ஸலன்ட் ப்ராடக்டாக கொண்டு வந்துடும். How to build the business, how to build the network, how to contact, how to have elite contacts, how to develop as a whole as a business entrepreneur. அவங்க பிஸ்னஸும் சரி, as a personal growth-ஆகவும் சரி, அதுக்கு வந்து செடாய் மோல்ட் பண்ணுது நான் நினைக்கிறேன். செடாயில் லாட்ஸ் ஆஃப் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு கார்பரேட் இன்ஸ்டியூட் யாரையா நான் ரீச் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டியை ரீச் பண்ணும், தென் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரீச் பண்ணும், தென் ஒன்லி ஐ கேன் ரீச் அ டெசிஷன் மேக்கர். பட் இப்போ அப்படி இல்லை. ஏன்னா செடாயோட மெம்பர்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி ஐ கேன் ரீச் டைரக்ட்லி டு த டெசிஷன் மேக்கர். நம்ம கவுண்டமணி சார் ஸ்டைலில் சொல்லணும்னா நம்ம நாட்டா மட்டும் பங்காளி, பங்காளி டு நாட்டா மீட் பண்ணுற மாதிரி ஈஸியாக ரீச் பண்ணலாம். பர்சனல் பிராண்டிங் சார். நான் ஒரு ஜிம் ஆண்டர்பிரினர். எனக்கு வந்து நான் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ செடாய் வந்ததுனால என்னை பார்க்குற விதம் எல்லாருமே மாறி இருக்கு. இப்போ நான் ஒரு நல்ல பர்சனல் பிராண்டிங் டெவலப் ஆயிருக்கு சார் என்கிட்ட. ஐ ஆம் ரிட்டையர்ட் ஜெனரல் மேனேஜர், நெய்வேலி லிக்விட் கார்பரேஷன்லேருந்து ரிட்டையர் ஆனேன். சோலார் பவர் பிளான்ட்ல வந்து ஒர்க் பண்ணதுனால நான் சோலார் வந்து போட்டு கம்பெனி வந்து ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட கம்பெனி ஆரம்பித்து 2 வருஷம் ஆகுது. அவ்வளோ வந்து ஒன்றும் மூவ்மெண்ட் கிடையாது. டிசம்பரில் வந்து நான் வந்து செடாயில் ஜாயின் பண்ணினேன். இப்போ வந்து எனக்கு வந்து ஐ ஆம் ஹேவிங் 10 ப்ராஜெக்ட்ஸ் இன் மை ஹேண்ட். திஸ் இஸ் பிகாஸ் செடாயில் வந்து மெம்பர் ஆனதுனால தான் நிறைய விசிபிலிட்டி, நிறைய என்னோட ஐடென்டிட்டி கிரியேட் ஆகிருக்குது. ட்ரஸ்ட் கம்பெனி மேலே வந்து என்னோட கம்பெனி மேலே வந்து ட்ரஸ்ட் வந்ததுக்கு காரணமே நான் செடாயில் மெம்பராக இருக்கிறது. நாங்கள் வந்து ரொம்ப வருஷமாக இந்த ஊரில் தான் இருக்கிறோம். ஆனால் நாங்கள்
நகைத்தொழில் இருக்கிறதுனால இதுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு இது தேவைப்படுது. என்னதான் நாங்கள் ஃபேமிலி பிஸ்னஸாக இருந்தாலுமே செடாய் அப்படிங்கிற ஒரு கிரெடிபிலிட்டி வந்து எங்களுக்கு ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணுது. விசிபிலிட்டி முன்னாடியும் இருந்திருக்கு, பட் இப்போ இருக்கிற விசிபிலிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியான ஒரு ரீச் கிடைக்குது. ஸோ விசிபிலிட்டி ப்ளஸ் கிரெடிபிலிட்டி வந்து எங்களுக்கு தொழிலுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சார் ஆக்சுவலி சொல்லணும்னா செடாய்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்கூல் கோயிங் கிட் 17 இயர்ஸ் ஸ்கூல் கோயிங் கிட்ட ஒரு நார்மல் ஸ்டூடெண்டாக இருந்தேன். ஒரு நாள் ஆர்டி சார் வந்து நீ பேசு, இன்னும் கம்பெனியை ரெப்ரசென்ட் பண்ணுன்னு சொன்னாங்க. வந்தேன், பேசினேன். இப்போ நான் இப்போ ஒரு நியூ வெர்ஷன் எனக்கு கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ நிறைய பேர் என் கூட பேசுகிறாங்க, நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து எனக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்குது. அதனால இப்போ எனக்கு எங்கள் பிஸ்னஸ் நிறைய எக்ஸ்போஷரும் வருது. அதனால இப்போ பிஸ்னஸ் நிறைய க்ரோத்தும் நம்மளுக்கு வருது. அளவே கிடையாது சார், அந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ். நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம தென்காசியில் சும்மா சாதாரணமாக இருந்துட்டு இருந்தோம். எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அந்த செடாய் வந்து தென்காசியில் எங்களுக்கு ஏற்பட்டு கொடுத்துச்சு சார். இதுக்கு முன்னாடி நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம், நமக்கு ஒரு குறைஞ்ச அளவு விசிபிலிட்டி தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய விசிபிலிட்டி, பெரிய ஒரு வாய்ப்புகளை நமக்கு கொடுத்துட்டே இருக்கு சார். செடாயில் உள்ள உறுப்பினர்களும் கொடுத்துட்டு இருக்காங்க. செடாயில இருந்து எங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிட்டு இருக்கு சார். நான் வந்து செடாய் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நான் போய் நான் மார்க்கெட்டிங் பீப்புள்ஸோ ஒரு கம்பெனியாக நான் ஏறி இறங்கணும். நான் அந்த ஏறி இறங்குறது வந்து ஒரு நாளைக்கு ஒரு கம்பெனி தான் நான் போய் ஏறி இறங்க முடியும். அதுவும் அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. நான் அவங்கள பார்க்கணும், இவங்கள போய் ஸ்கிப் பண்ணுவாங்க. பட் நான் செடாய் வந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு எலைட்ஸ் கான்டாக்ட்ஸ் கிடைக்குது. ஆட்டோமேட்டிக்காக பிஸ்னஸ் வந்து எனக்கு நான் கொடுக்குறேன், நீங்கள் கொடுங்க அப்படின்னு போட்டி மேலே போட்டி பண்ணி எனக்கு வந்து பிஸ்னஸ் கொடுக்குறாங்க. அந்த பிஸ்னஸே என்னால் பண்ண முடியல. அது மூலிமா என்னோட பேங்க்ல இருக்கிற நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதுதான் நான் சொல்லுவேன். செடாயை பற்றி ஒரே வார்த்தையில் சொல்லணும் என்ன மேம் சொல்வீங்க? செடாயை பற்றி ஒரே வார்த்தை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் எக்ஸெப்ஷனல் பிளாட்ஃபார்ம். ஆண்டர்பிரனரை லீடர் ஆக்குறது செடாயா. செடாய் வந்து ஒரு தொழில் புரட்சி. பில்டிங் அவுட்ஸ்டாண்டிங் ஆண்டர்பிரனர்ஸ். எக்ஸ்ட்ராடினரி சார். நீங்களும் க்ரோ பண்ணுறதும் மட்டும் இல்லாமல் உங்களை சார்ந்தவங்களும் சுற்றி உள்ளவங்களும் க்ரோ பண்ணோம்னா இது பெஸ்ட் பிளாட்ஃபார்ம். சக்ஸஸ். செடாய் ஒரு நம்பிக்கை. அலாதீன் லேம்ப் மாதிரி சார். யாருக்குமே கிடைக்காத ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். அதான் செடாய். மாஸ்டர் நெட்வொர்க்கிங்க்கு பெஸ்ட்டான ஒரு வே. இந்த செடாய் அமைப்பின் வழிகாட்டுதலின் மூலம் பல சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் கணிசமான வருவாய் வளர்ச்சியை பெற்றுள்ளன. நீங்கள் ஒரு தொழில் முனைவோராக இருந்தால் உங்களை போன்ற பல வெற்றியாளர்களுடன் இணைந்து உங்கள் வணிகத்தை விரிவுபடுத்த செடாயின் அதிகாரப்பூர்வ வலைதளமான செடாய் இந்தியா மூலம் உறுப்பினராக இணையலாம்.